பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 27வது நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி இயேசப்பா. நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமீன் தகப்பனே. தேவன் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. வானத்தை உடைய கரத்தினால் உருவாக்கி இருக்கீங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் இந்த வல்லமையினால் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்கப்பா. சந்திரன் சூரியன் சகலத்தையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய வல்லமையின் கரம் அத்தனையும் ஸ்தாபித்து அதனதன் இடத்துல இருக்கும்படியாக ஞானமாய் நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பகலிலே வெளிச்சமாய் இருக்க சூரியனையும் இரவிலே குளிர்ச்சியாய் இருக்க சந்திரனையும் கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதன் ஆண்டு கொள்ளும்படியாக காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சகலத்தையும் நீர் உருவாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்பதற்கும் நிழலாயிருப்பதற்கும் செடி கொடி மரங்களையும் புல் பூண்டுகளையும் காய் கனிகளையும் எங்களுக்காக நீர் உருவாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றாச்சா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர் உருவாக்கினது ஆண்டவரே வேத புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. சிருஷ்டிகராகிய உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்றாச்சா. உம்முடைய கரத்தின் கிரியைகள் அளவிட முடியாதது, அது எண்ணி முடியாதது தகப்பனே. ஆச்சரியமும் அதிசயம் நிறைந்ததாக இருக்கு தகப்பனே. ஆமீன். எல்லை அடங்காத கடலை நாங்கள் பார்க்கும் பொழுது அது பூமிக்குள் வராதபடிக்கு அதற்கு ஒரு எல்லையை நீர் குறித்து வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மனிதர்களாகிய நாங்கள் மரத்தை செடி கொடி எல்லாவற்றையும் ஆண்டவரே இடத்து நிமித்தமாக அதை அறுத்து அதை உடைத்து சுக்குநூறு ஆக்கி போட்டுறோம்ப்பா. தரை மட்டும் ஆக்கிடுறோம்ப்பா. இது நிமித்தமாக வெயிலின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்பா. மனிதர்கள் நாங்கள் செய்கிற தவறு தான் தகப்பனே. ஆக்சிஜன் குறைபாடு உள்ளது ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக. இயற்கை அழிக்க எங்களுக்கு அதிகாரம் கிடையாது தேவன். நீங்கள் சகலத்தையும் எங்கள் நன்மைக்காகத்தான் உருவாக்கி வச்சிருக்கீங்க. எங்களை மன்னிப்பீராக தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. அப்பா, அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையிலே நாங்கள் இன்னும் பலமடைய கிருபை தாங்க. மீது இன்னும் நாங்கள் பற்றி கொண்டிருக்க கிருபை தாங்க. விசுவாசத்திலே வளரத்தக்கதான கிருபை தாங்கப்பா தகப்பனே. வருகிற நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனைகளோ போராட்டங்களோ வந்தாலும் ஒரு போதும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் விலகாத படிக்க உம்மிலே நாங்கள் வேரூன்றி நிற்கத்தக்கதான கிருபை தாங்க. அசைக்க முடியாத திட நம்பிக்கை எங்களுக்கு அருள் செய்யுங்க இசப்பா தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதை பறைசாற்றுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. விசுவாசத்தை குறைக்கும்படியாகவும் சோதனையிலே நாங்கள் துவண்டு போகும்படியாகவும் ஆண்டவரே பிசாசானவன் பலவித அக்கினி ஆஸ்திரங்களை எங்களுக்கு விதிக்கலாம் கர்த்தாவே. தேவனுடைய அக்கினியினாலே அத்தனையும் முறியடிக்கும்படியாக தேவ வல்லமை ஒவ்வொரு மனுஷன் மீதும் இறங்கணும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மீது உடைய பரிசுத்தவான்கள் மீது ஊழியக்காரர் மீது இறங்கட்டும் என்றாச்சா. ஆமீன் என் தகப்பனே. அதுவே எங்களுக்கு கேடகமும் அதுவே எங்களுக்கு பாதுகாப்புமாய் இருக்கும். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால இந்த நாளிலே காணத்தக்கதான கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜீவனை கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. எங்கள் மீறுதல் குறைகள் குற்றங்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியருளும் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களை பலப்படுத்துவீராக. அப்படி வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தியருள வேண்டும்.
ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்தை வாசித்து கர்த்தாவே உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கிருபை தாங்க. எங்களுக்கு புரியாத காரியங்களை எங்களுக்கு புரிய வைங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஒருபோதும் அவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்தள்ளும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இகோவா ஷாலும் இகோவா ஷம்மாவாக நீங்க கூட இருங்கப்பா. உங்க சமூகம் உங்களுடைய சமாதானமே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்றாச்சா. ஆமீன். ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளில் எல்லாம் உம்முடைய ஆலோசனை உண்டாகட்டும். நீங்க திட்டம் கொடுங்க, நீங்க வழி நடத்துங்க. நீங்க தான் உருவாக்குனீங்க ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் அதனத்தின் காலத்துல சந்திக்கவும் ஆச்சரியமும் அற்புதமும் நடக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. வேலையிலும் கூட ஆண்டவரை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் ஏராளமாக இருக்கும். பேரண்ட்ஸ் அது ஒவ்வொருவரும் அது சந்திக்கத்தக்கதான கிருபை நீங்கள் தாங்க. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க இசப்பா. கர்த்தாவே இறங்குவீராக. ஒவ்வொரு ஸ்கூல் பிரின்சிபலுக்காக ஜெபிக்கிறோம், காலேஜ் பிரின்சிபலுக்காக ஜெபிக்கிறோம். சமூகத்தில் வரும் என் தகப்பனே அப்பா பிதாவே தயவாயிருங்க. ஜனங்களுடைய அவங்க வேதனையை புரிந்து கொண்டவர்களாக தகப்பனே, தேவையில்லாமல் அதிகமாக ஃபீஸ் வாங்காத படிக்கு நீங்கள் தான்ப்பா அவங்கள போதிக்கணும், நீங்கள் தான் பேசணும். ஆண்டவரே இறங்குவீராக, மனம் இறங்குவீராக ராஜா. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் ஃபீஸ் கட்ட முடியாத படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு என் ராஜா. உதவி கரங்கள் அவங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. நன்றாக படித்து ஃபீஸ் கட்ட முடியல என்ற தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்கிறவர்கள் கண்களிலே அவங்களுக்கு தயவு கிருபை உண்டாகும்படியாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீர் இறங்குவீராகப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஞானத்தையும் ஆலோசனை கொடுங்க. பிள்ளைகள் எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும், எல்லாவற்றையும் நீங்க போதிச்சு வழிநடத்துங்க என்ன ஆண்டவரே. அமீன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் இசப்பா. நன்றி ஆண்டவரே. வேலையிலும் கூட சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உடைய அற்புதத்தின் கரத்தை உங்கள் மீது வையுங்க. தயவாய் இறங்கி ஜீவனை அருள் செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா வெளியேற பெற்றதா இருக்கு, உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அமீன். நித்தியமான பரலோக வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் வாசம் பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. பலத்தின் மேல பலம் அடைய வேண்டும் என் தகப்பனே. பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய வேண்டும் என் ராஜா. நீதி செய்யர்களும் இன்னும் நீதி செய்கின்றது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதிலே நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. எங்க குறைவுகள் எல்லாம் ஆண்டவரை வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நிறைவானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது ஆண்டவரே ஒரு குறையும் நீர் காண மாட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே இடம் கொடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க உருவாக்குனது ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் நாங்கள் இதற்கு அதிகாரி அல்ல, எங்கள் தேவனே இதுக்கான அதிகாரி. ஆமீன். நீங்க எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இவை முதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகை ஒப்பு கொடுக்கிறோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லை எங்கும் நீங்க பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ராணுவ வீரரை கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் தகப்பனே அப்பா அவங்களுக்கு வர இருக்க மரணங்களை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் என் ராஜா. தகப்பனே இந்த குடும்பங்கள் எவ்வளவாய் தவிக்கும். பெற்றோர் மனநிலை மிகவும் வேதனைக்குரியது ஆண்டவரே. ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எல்லையில இருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரரும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதிராளியானவன் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய அக்கினி மாத்திரமே எங்கள் தேசத்துக்கான பாதுகாப்பு. ஆமீன். உங்களுடைய சேனை, உங்கள் மிகாவில் தேவதூதரின் சேனை எங்கள் எல்லை எங்கும் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கவும் வளங்களை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா எதிராளியோட திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாகப்பா. அவனோட ஒரு மனப்பாட்டின் ஆவி சிதறடிக்கப்படட்டும் என் தகப்பனே. அவன் கண்கள் எல்லாம் மாய்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ராஜா. எங்களுடைய விவசாய நிலங்கள், விளைநிலங்கள், நீர்நிலைகள் இது எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அமீன் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும், யுத்தங்கள் ஓயட்டும், தேவனை அறியத்தக்கதான மெய்ஞானம் உண்டாகட்டும் என் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவை இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்தருளும். ஆளுயர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அதிபருக்கு உம்முடைய ஆலோசனை மாத்திரம் நீங்க கொடுங்க. சுயபுத்தி நம்பி விடாதபடி காத்து கொள்ளுங்க. உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பன். ஆத்துமாக்களுமை அறிந்து கொள்ள கிருபை தாங்க இயேசப்பா. நீங்க வரப்போறீங்க. முடியும் ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு.
நாங்களும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வருகைக்கு ஒவ்வொரு நாளும் என் தகப்பனே நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்திரோம். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் அப்பா உம்முடைய ரகசிய வருகை இருக்குமானால் அப்பா அந்த அடிமைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து கொள்ளுவீராக. ஆண்டவரை எங்களை எடுத்துக் கொள்ளுவீராக என்ற அச்சா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத மிருகத்தின் ஆட்சி வருவதற்கு முன்பதாக நீர் வருவீர், சபை எடுத்துக்கொண்டு போவீர் என்று தீர்க்கதரிசிகள் உம்முடைய வேத ஆசிரியர் மூலமாக எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஆயத்தப்படணும், ஒரு திரள் கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. இரக்கமும் கிருபையுமாயிருங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.